புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கடந்த 18ஆம் தேதி குளத்திலிருந்து சிறுவனின் உடல் மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக தன்பாலின சேர்க்கைக்கு அழைத்துச் சென்று ஜேசிபி ஓட்டுநர் கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. 25 நாட்களுக்கு பின் விலகிய மர்மத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் சவேரியார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் அந்தோணியம்மாள். இவரது கணவர் சுவிதராஜ் உயிரிழந்த நிலையில் தனது 2 பெண் குழந்தைகளுடன் தனியாக வாழ்ந்து வந்தார். தனக்கு ஆண் குழந்தை இல்லை என நினைத்த அவர் தனது தங்கை மகனை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். சிறுவன் நல்லாத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 18ஆம் தேதி சவேரியார் கோவில் தெருவில் நடைபெற்ற பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றார். அன்று மாலை 6 மணி முதல் சிறுவன் திடீரென மாயமானார். அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எங்கு தேடியும் கிடைக்காததால் நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதே நேரத்தில் சவேரியார் கோவில் தெரு கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து இரவு முழுவதும் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். காலையில் அங்குள்ள சமுதாய கூடம் எதிரே வாய்க்கால் ஒன்றில் சிறுவன் மர்மமான முறையில் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டுச்சேரி போலீசார் உடலை கைப்பற்றி காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுவன் உடலில் இடது தோள்பட்டையில் கத்தியால் குத்திய காயம் இருப்பதாகவும் தலையில் கட்டையால் தாக்கப்பட்ட காயம் உள்ளதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். மீட்கப்பட்ட சிறுவன் நிர்வாணமாக கிடந்தது மேலும் பல சந்தேகங்களை எழுப்பியது. அவரது உடைகளும் கிடைக்கவில்லை. விசாரணையின் போது சிலர் சிறுவன் நண்டு பிடிக்கச் சென்றிருக்கலாம் என கூறியுள்ளனர். வாய்க்காலில் நண்டு பிடிக்கும் போது தவறி விழுந்து இறந்தாரா? அப்படி இறந்தால் அவரது உடைகள் எங்கே? முதல் பரிசை வென்றவர் தனியாகச் சென்று நண்டு பிடிப்பாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினர். 25 நாட்களுக்கு பிறகு இவ்வழக்கில் மர்மம் தற்போது விலகியுள்ளது. அதே பகுதியைச் சேர்ந்த ஜேசிபி டிரைவர் அருள்ராஜ் என்பவர் சம்பவத்தன்று நண்டு பிடிக்க சிறுவனை அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சிறுவனுக்கு ஆபாச படங்கள் பார்க்க வைத்து ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட முயன்றுள்ளார். அப்போது சிறுவன் வலியால் கத்தியபடி தப்ப முயன்றுள்ளார். சிறுவனை தள்ளிவிட்டதில் அவரது தோள்பட்டையில் குச்சி ஒன்று குத்தி காயம் ஏற்பட்டுள்ளது. சிறுவன் வலியால் கத்த அவன் வெளியே சொல்லிவிடுவான் என பயந்து தலையில் தாக்கியதுடன் தண்ணீரில் முகத்தை அழுத்தி கொலை செய்துள்ளார். கொலை நடந்த அன்று சிறுவனின் பின்னால் ஓட்டுநர் அருள்ராஜ் சென்றதை சிலர் பார்த்துள்ளனர். கொலை நடந்த இடத்தின் அருகே இவரது செருப்பு கிடந்துள்ளது. அதனை மறுநாள் அருள்ராஜ் தேடிச் சென்றதையும் சிலர் பார்த்துள்ளனர். மேலும் விளையாட்டு விழா நடந்த இடத்தில் அவர் இருந்துள்ளார். இந்த 3 இடங்களிலும் ஓட்டுநரின் செல்போன் சிக்னல் இருப்பதையும் போலீசார் உறுதி செய்துள்ளனர். இதனையடுத்து சந்தேக மரணம் என பதிவு செய்த வழக்கை போலீசார் கொலை வழக்காக மாற்றி குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.